அட ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி ஆவுது? இன்ஸ்டால ரொம்ப வைரலா போற பாலா பயன தான் செஞ்சேன். இதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகனட் வேணும். அது என்கிட்ட இல்ல. ஸோ, அதனால நானே வீட்ல துருவுன தேங்காய் எடுத்துக்கிட்டு அத வறுத்துக்கிட்டேன். வறுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் நேரத்திலேயே பவுடர் மாரி ஆயிடும். அத வந்து நீங்க ஒரு சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேன்ல நான் நெறைய பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கணும். இதோட அளவுலாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா, சத்தியமா எனக்கே தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க அந்த டெசிகேட்டட் கோகனட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டோ கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ, நீங்க அத வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 10 to 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு பேன்ல வந்து சுகர் சிரப் தான் பண்ண போறோம். நான் இது பண்ணும்போதே வந்து சுகர தீச்சிட்டேன். அப்பவே தெரிஞ்சுச்சு நான் ஏதோ தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு. சிரப் பண்ணுனே நம்ம அந்த டோவ வந்து பால் பாலா புடிச்சுக்கிட்டு, நம்ம இந்த பால்ஸ வந்து அந்த சுகர் சிரப்ல வந்து டிப் பண்ணி எடுக்க போறோம். எனக்கு ஸ்டார்ட்டிங் டவுட்டா தான் இருந்தது. நல்லா வருமா? இல்லையான்ட்டு. இது எப்படி கட்டியாவும் அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் சொல்லிட்டு நான் பாட்டுன்னு மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்ல நான் ரொம்ப நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஹார்ட் ஆச்சு. பட் அது வந்து அவங்க வீடியோல காமிக்கிற மாரிலாம் ஆவல. பேசாம அந்த கண்டென்ஸ்ட் மில்க்கோ, கோகனட் மட்டும் இருந்ததுல, அத மட்டுமேயாச்சும் சாப்ட்டுருக்கலாம். அதுவே செம்ம டேஸ்ட்டா இருந்தது.